ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜய் சாரை இப்போ ட்ரீட்மெண்ட்காக ஒரு சில விஷயத்துக்காகவும் அவரை வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுகள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காயில் பலத்த காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவர்கிட்ட ஆல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் 14 இயர்ஸ்க்கு அப்புறமா கேரளாவுக்கு ஷூட்டிங்காக போயிருக்காரு. அப்படி போயிருக்கும்போது கேரளா மக்கள் ரொம்ப நாள் கழித்து அவரை பார்க்குற சந்தோஷத்தில் அவரை போட்டு கட்டி பிடிச்சி நெருக்கி ஒரு வடி பண்ணி அவர் கால் கண்ணாடிலாம் உடச்சி ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஃபேன்ஸ் ஏதோ சந்தோஷத்தில் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏதோ ஒரு என்ன பண்ணாலுமே வந்து அவருக்கு வந்து ரொம்பவே டார்ச்சராக தான் போய் முடிஞ்சுது. ஏன்னா அவரோட கார் கண்ணாடிலாம் ஒஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கார் கதவுலாம் போட்டு நசுக்கி காரையே வந்து கண்டம் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸ். அந்த ஜோரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரோட கண்ணாடிகள் மட்டும் உடையப்படலை. அந்த கண்ணாடிகள் உடைஞ்ச எல்லா சில்லற சிகர்கள் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட கைகள் அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஒரு சில இடத்துல தெளித்து செதறி அங்கங்கே வந்து கீறல் ஏற்பட்டு ரத்தம் வரவும் வாய்ப்புகளை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்து செட்டில் டவுன் ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த காயத்தை எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் போய் நம்ம ஷூட்டிங்கே அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து என்ன தான் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷனால பண்ண விஷயமா இருந்தாலும் அது அவங்களுக்கு இப்போ டீக்ரேடாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி தொடர்ந்து நடக்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் டிலே ஆகிட்டே போகும். ஷூட்டிங் டிலே ஆக படத்தோட அப்டேட் டிலே ஆகிட்டே போகும். படத்தோட அப்டேட் டிலே ஆச்சு அப்படின்னா படம் வரதே டிலே ஆகிட்டே போகும். ஆல்ரெடி வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இந்த படமாக வந்து சந்தோஷமாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு கடைசியாக வந்து படத்தோட அப்டேட் டிலே பண்ணிட்டே போய் படத்தும் வரத்தும் டிலே ஆச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன்னா வந்து இப்போது வந்து மக்களோட ஒரு சந்தோஷத்தை பார்த்தும் போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் கை காலெல்லாம் அடிபட்டு அவர் கார் கண்ணாடியெல்லாம் வந்து செதிஞ்சு இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த காயத்துக்கெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் ரெஸ்ட் எடுத்து அந்த காயத்தோட ஊண்டுலாம், அதாவது வந்து அந்த காயம்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் தான் அவர் போய் மறுபடியும் படத்தில் நடிக்க முடியும். இல்லைனா வந்து அதுக்கு ஒரு மாதிரி வந்து சீக்கிரமாக தெரியும் அப்படின்றதுனால அது காயெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் தான் படத்தில் நடிக்க முடியுன்றதுனால படத்தோட இப்போ கொஞ்சம் ஷூட்டிங்கே தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில நம்ம பண்ண விஷயங்கத்தால் வந்து இப்போ அவங்களுக்கும் ஒரு பேக் ஃபயராக இருக்குது, நமக்கும் பேக் ஃபயராக இருக்குது. ஸோ விஜய் சாரோட சைட்லேருந்து கண்டிப்பாக இதுக்கான ரெக்வஸ்ட் வரும். கண்டிப்பாக எங்கேயாவது வந்தோம் அப்படின்னா ஷூட்டிங்காக ஸோ ரொம்ப உங்களோட மகிழ்ச்சியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பொறுமையாக தான் பார்த்தாகணும். ஸோ கேரளா மக்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இருக்க எல்லாருமே விஜய் சாரோட மிகப்பெரிய ஒரு ரசிகர்களாக வந்துட்டுருக்காங்க. 14 வருஷம் கழிச்சு விஜய் சார் இங்கே வராரு அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவங்க சந்தோஷத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியல. அதை வந்து ரொம்பவே வந்து அவங்க வாரி எரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒரு சில துகள்கள்லாம் விஜய் சாரோட மேலே பட்டுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.